ஹாய் ஆல், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். 30 டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி டே 19 இருக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உப்புருண்டை தான். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. டைம் இருந்தால் 2 மணி நேரம் கூட நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த மாவுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகுன்னு வெடிஞ்சதும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு பொன்னிறம் ஆனதும் இதோட காஞ்ச மிளகா, தேங்காய், கருவேப்பிலை இது எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்க தேவையில்லை. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம்தான். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணி தவறுதலாக அதிகமாக போயிடுச்சுனாலும் கவலை இல்லை. நம்ம மாவை சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலக்கும்போது நல்லா மாவு கெட்டிப்படும். அப்போ சூப்பராக வந்துடும். ஸோ மாவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்லாம் அக்யூரேட்டாக இல்லை, நம்ம இஷ்டம்தான். இதே மாதிரி நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் மாறிட்ட பிறகு கை பொறுக்கிற சூடுலேயே நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உருண்டைகளாகவும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இது கூட வாசனைக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக பெருங்காயத்தூள் இல்லாட்டி கொத்தமல்லி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பிடிச்சி வச்ச உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் ஆவி வந்ததும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்புருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொடுத்தாலும் குழந்தைகள்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. இல்லாட்டி கொஞ்சமாக கார சட்னி இல்லாட்டி தக்காளி சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது நீங்கள் உடனே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்க போகிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி அந்த மாவோடையே நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் மாவை தாளிப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.